சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் வெளியான நிலையில் இந்த படத்தின் பெரும்பாலான விமர்சனங்களில் பின்னணி இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இது குறித்து ஆஸ்கர் விருது பெற்ற ரசூல் பூக்குட்டி தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார். கங்குவா படத்தின் ரீ ரெக்கார்டிங் இசையை எனக்கு ஒருவர் அனுப்பினார். அந்த ஒலி குறித்த விமர்சனத்தை பார்க்கும் போது வருத்தம் ஏற்பட்டது. எங்களுடைய கலையும் கலைத்திறனும் இரைச்சல் யுத்தத்தில் சிக்கிக் கொண்டுள்ளது. யாரை குற்றம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. சவுண்ட் இன்ஜினியரா அல்லது கடைசி நேரத்தில் பதட்டத்தில் கூடுதல் விஷயங்களை சேர்க்க சொல்பவர்களின் குற்றமா என்பது தெரியவில்லை என அவர் கூறினார். மேலும் தியேட்டரில் இருந்து தலைவலியுடன் ஆடியன்ஸ் வெளியேறினால் எந்த படத்துக்கும் ரிப்பீட் வேல்யூ கிடைக்காது என்றும் கூறியுள்ளார். ஆஸ்கர் விருது பெற்ற இந்திய திரையுலகின் முன்னணி ஒலிக்கலவை அதாவது சவுண்ட் இன்ஜினியர் வடிவமைப்பாளர் ரசூல் பூக்குட்டி இவ்வாறு கூறியிருப்பது கங்குவா படத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் உலகம் முழுவதும் கங்குவா படம் இதுவரை 58 கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சூர்யா உயிரை கொடுத்து நடித்துள்ளார். ஆனால் திரைக்கதையில் சொதப்பிய இயக்குனர் சிறுத்தை சிவா ஒரு பக்கம் என்றால், படத்தை மிக மோசமாக டேமேஜ் செய்ததில் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு முக்கிய பங்குண்டு என்றும் ரசிகர்களால் கூறப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.